மாணிக்க வாசகர் திருவாசகத்தில் பாரிடை ஐந்தாய் பறந்தாய் போற்றி, நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி, தீயிடை மூன்றாய் திகழ்ந்தாய் போற்றி, வழியிடை இரண்டாய் மகிழ்ந்தாய் போற்றி, வெளியிடை ஒன்றாய் விளைந்தாய் போற்றி. இதன் விளக்கம் பஞ்சபூதங்களாக நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகும். இவைகளில் நிலம் ஐந்தாகவும், அதாவது சப்தம், உணர்வு, ரூபம், சுவை, வாசம் ஆக ஐந்தாகவும், நீர் நான்காகவும், அதாவது சப்தம், உணர்வு, ரூபம், சுவை ஆக நான்காகவும், நெருப்பு மூன்றாகவும், அதாவது சப்தம், உணர்வு, ரூபம் ஆக மூன்றாகவும், காற்று இரண்டாகவும், அதாவது சப்தம், உணர்வு ஆக இரண்டாகவும், ஆகாயம் ஒன்றாகவும், அதாவது சப்தம் மட்டும் இருக்கும். எவ்வளவு அருமையாக திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் சொல்லியிருக்கிறார். இதைத்தான் திருவாசகத்தில் உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்பார்கள். நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.